அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழவிருக்கின்றது என்பதை தெள்ளத் தெளிவாகவும் ஆழமாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ஆங்கில தேதிக்கு 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வரை சனி அவருடைய சொந்த வீடான காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடமான கும்பம் மனையில் வக்ரம் பெற்று பயணிக்கவிருக்கிறார். தமிழுக்கு என்று பார்க்கின்றபோது குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி முடியும் வரை ஏறத்தாழ 136 நாட்களுக்கு சனி கும்பம் ராசிக்குள் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரநிலையில் பயணிக்கவிருக்கிறார். ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவானுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சனி பகவானுடைய வக்ரநிலை ஏற்படுகிறது. சூரியனுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைவார். அதேபோன்று வக்ர காலங்களில் சனியின் வலிமை சற்று கூடுதலாக இருக்கும். வக்கரம் பெற்ற சனி தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறான தன்மைகளை பெற்று பலன்களை கொடுப்பார். அதாவது ஒரு சுபகிரகம் வக்கரம் பெற்றால் அசுபத்தன்மையோடு அசுபபலன்களை கொடுக்கும். ஒரு அசுபகிரகம் வக்கரம் பெற்றால் சுபதன்மையோடு சுபபலன்களை கொடுக்கும். மேலும் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களின் காரகத்துவங்களுக்கு மாறான பலன்களை கொடுக்கும். வக்ர காலகட்டங்களில் உண்மையில் சனிகிரகம் பின்னோக்கி செல்வது இல்லை. அதாவது நாம் பேருந்தில் பயணிக்கும்போது நம்முடன் பக்கத்தில் வரக்கூடிய பேருந்தின் வேகத்தை விட நாம் செல்லும் பேருந்து அதிவேகமாக செல்லும் போது பக்கத்தில் வரும் அந்த பேருந்து பின்னோக்கி செல்வது போல் தோன்றும். பூமி சனிகிரகத்தின் பக்கத்தில் சனியை விட வேகமாக செல்லும் போது சனி பின்னோக்கி செல்வது போல் தெரியும். மேலும் சனியின் தாக்கம் பூமிக்கு அதிகமாக இருக்கும். மேலும் சனி வக்ரம் பெறும்போது சனிகிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏனெனில் வக்ரகாலதரணங்களில் சூரியனை விட்டு சனிகிரகம் வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய சுய ஆற்றலோடு சனிகிரகம் சுற்றுவதால் சனிகிரகத்திற்கு பலம் சூரியனின் கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியினுடைய வக்ர காலகட்டங்களில் எப்படி இருக்குமென்று பார்க்கின்றபோது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றியான உண்மையான நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தை பற்றியும் ஊரை பற்றியும் அக்கம்பக்கத்தாரை பற்றியும் உறவுகளை பற்றியும் உங்களை பற்றியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் அதிக அளவிலான அனுபவ பாடங்கள் கிடைக்கும். உங்களை புடம்போட்ட தங்கம் போல் மாற்றக்கூடியது இந்த ஜென்மசனி காலகட்டம். உங்களுடைய மாயை அகங்காரம் ஆணவம் அனைத்தையும் ஒழித்து நீங்களாக மனிதனாக ஜொலிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களை சனிபகவான் மாற்றுவார். உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு மேலாக உங்களுடைய ஜென்மராசியில் சனி சஞ்சரித்துக் கொண்டு ஜென்மசனியாக பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் போராட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக ஜென்மசனி காலகட்டத்தை கருதப்படுகிறது. உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய சிரமங்களை சிக்கல்களை அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும். ஏழரை சனி காலகட்டங்களிலேயே ஜென்மசனி காலகட்டம்தான் மிகுந்த அதிக அளவிலான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சோம்பல் இருக்கும். உடல் அசதி இருக்கும். எந்த வேலைகளிலும் நாட்டமில்லாத நிலை இருக்கும். மேலும் வயிறு ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிட முடியவில்லை, சாப்பிட்டால் ஜீரணமாகவில்லை போன்ற பிரச்சனைகள் நிறைந்து இருக்கும். எங்கு சென்றாலும் அவமானம், தோல்வி, எது செய்தாலும் தடைகள், எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று நினைத்தால் செய்ய முடியவில்லை. ஒரே நாளில் செய்ய வேண்டிய காரியத்தை 10 நாட்களுக்கு மேல் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாவிதங்களிலும் மந்தமாக இருக்கின்றது என்ற பல்வேறு வகையான சூழ்நிலைகள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இதுவரையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியால் பெரிய அளவிலான தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு போட்டிகளும் எதிரிகளும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள். ஏனெனில் சனி அதையும் தாண்டி நீங்கள் வருவீர்களா என்று உங்களை சோதிப்பார். உழைப்புகாரகனான சனி ஜென்மசனி காலகட்டங்களில் உங்களுக்கு உழைப்பின் மகத்துவம் தெரிகிறதா என்பதை சோதிப்பார். ஆக மிகப்பெரிய சோதனைகளை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இதுவரையில் இவ்வாறாக ஜென்மசனியால் துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் விடிவுகாலமாக இருக்கும். ஏனெனில் இதுவரை அசுபபலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி வக்ரம் பெறும்போது அதற்கு மாறான சுபபலன்களை மட்டுமே கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். மேலும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் அவருடைய தன்மைகளும் காரகத்துவங்களும் சுபகாரகத்துவங்களாக சுபத்தன்மைகளாக மாறுகிறது. எனவே இந்த வக்ரசனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் தாக்கங்களும் கெடுபலன்களும் முற்றிலுமாக மறைந்துவிடும்.
உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்லபல நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் சனி வாரி வழங்குவார். ஏனெனில் பாவகிரகங்கள் வக்ரம் பெற்றால் அது சுபபலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும். சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பாவத்தன்மைகள் முழுவதும் மறைந்து நற்பலன்களை வாரி வழங்குவார். சனி கொடுப்பதையும் கெடுப்பதையும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்கர பெயர்ச்சி காலகட்டம் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான காலகட்டமாக கருதப்படுகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஜென்மசனி தாக்கத்தினால் இழந்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுடைய உடல் உபாதைகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல மறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிவேகமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் அதிவேகமாகவும் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை மிக விரைவாக நிறைந்து பெறுவீர்கள். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா வகையான மந்தத்தன்மைகளும் மாறி அதிவேகமாக செயல்படுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானால் உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வக்ரசனி காலகட்டமான 4.5 மாதங்களும் மிகச்சிறந்த காலகட்டங்களாக அமையும். உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தொழிலில் போட்டிகள் குறையும். தொழிலில் லாபத்தின் மூலமாக பணவரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். வியாபாரத்தில் செழிப்பு கிடைக்கும். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உத்தியோக நெருக்கடிகள் மாறும். ஜென்மசனி காலகட்டத்தில் வேலை இழந்த கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் இழந்த வேலை மறுபடியும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதைவிட அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய உயர்நிலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் சகபணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பாராட்டுகள் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்த தேவையில்லாத இடமாற்றங்கள் வேலையில் நெருக்கடி அலைச்சல்கள் போன்றவைகள் அனைத்தும் விலகும். ஜென்மசனி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய உத்தியோகத்தில் அவமானம் கெட்ட பெயர் மந்தத்தன்மை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறி உத்தியோகத்தில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனிவக்ர காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டம் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலெல்லாம் காரிய வெற்றிகள் மலை போல் குவியும். 2025 மார்ச் மாதம் வரையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் அவ்வாறான பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். சனிவக்ர காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். இதுவரையிலிருந்து வந்த தேவையற்ற வீண் விரய செலவுகள் குறையும். இதுவரையில் இழுபறியாகிருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் மந்தத்தன்மை இவைகளெல்லாம் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் மாறுகிறது. இந்த சனிவக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான மனரீதியான எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்வு கிடைத்து தெளிவு கிடைக்கும். இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை அனுபவபூர்வமாக உணர முடியும். தேவையற்ற அலைச்சல்கள் காணாமல் போகும். தேவையற்ற வீண் செலவுகள் குறைவதால் உங்களுக்கு மனதில் திருப்திகளும் மன நிறைவுகளும் நிம்மதிகளும் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் விற்பனையாகி பணவரவுகள் அதிகரிக்கும். இதுவரையில் எங்கு சென்றாலும் தடை எதை செய்தாலும் தாமதங்களென்ற நிலைகள் மாறும். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர காலகட்டத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி வக்ரமாக இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பிறப்பு காலகட்டங்களில் சனி வக்ரமாக இருந்து ராகுகேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் பெருங்கொண்ட பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆக பிறப்பு காலத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பது நடக்கின்ற காலகட்டத்தில் சனி வக்ரநிலை பெறுவது நீங்கள் பன்மடங்கு அதிகப்படியான கூடுதலான சிறப்பு அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்கலாம். மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பு ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருந்தார். அந்த காலகட்டங்களில் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருந்திருப்பீர்கள். பிரம்மாண்டமான கிரகங்களான சனியும் ஜென்மசனியாக குருவும் 3இல் நல்ல பலன்களை கொடுக்க முடியாத நிலையிலிருந்த கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள்.
மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார். எனவே இனி உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் இந்த வக்ரகாலம் ஒரு மிகச்சிறந்த காலமாகும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும். மேலும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குரு 10ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பதால் புது வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நடந்தேறும். இந்த சனிவக்ர காலகட்டங்களில் குருபகவானும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சனி வக்ர காலகட்டம் மிகச்சிறந்த இரட்டிப்பு நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது சனிவக்ர காலகட்டம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது.